ஹாய் ஸ்மெச்சுவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பாலிட்டி டெஸ்ட் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, அதை நம்ம ஆல்ரெடி லோட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு டெஸ்ட்டுன்னு உள்ளே போனீங்கன்னா இப்போ கான்ஸ்டியூஷன் அப்படின்ற டெஸ்ட் இருக்கும். அந்த மேக்ஸ்ன்ற டெஸ்ட்டு டெமோ டெஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஆக்சுவலி கொஸ்டின் தான், பட் டெமோ டெஸ்ட் மாதிரி எடுத்து நீங்கள் எழுதி பாருங்கள். அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் டெஸ்ட்டு லோட் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டியூஷனுக்கு மேலே இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா டெஸ்ட் இஸ் க்ளோஸ் ஆர் நாட் அவைலபிள் நவ் அப்படின்னு வரும். அதாவது எங்கே வருதுன்னா அந்த மெசேஜ் கீழே அப்படி வரும் பாருங்கள், இந்த இடத்துல வரும். நான் கிளிக் பண்ணுறப்போ டெஸ்ட் இஸ் க்ளோஸ் ஆர் நாட் அவைலபிள் நவ்னு வரும். அதாவது டெஸ்ட்டு நாங்கள் லோட் பண்ணிட்டோம், 100 கொஸ்டின் வச்சு லோட் பண்ணிட்டோம். சரிங்களா, ஒவ்வொரு டாப்பிக்லையும் மொத்தமாக கான்ஸ்டியூஷன் தலைப்பாக 10 பிரித்து ஒவ்வொரு டாப்பிலையும் 10 கொஸ்டின் எடுத்து மொத்தம் 100 முக்கியமான கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். அதை லோட் பண்ணியாச்சு, ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் பண்ணி லோட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி நைட்டு, அதாவது இது புதன்கிழமை இல்லையா, இன்றைக்கி 13th நைட்டு 12 மணிக்கு மேலே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். நாளையிலேருந்து நீங்கள் எழுதலாம். சரிங்களா, இப்போது இந்த இதை நாளைக்கு கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி இப்போ எப்படி மேக்ஸ் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகி டெஸ்ட் எழுதுறீங்களோ அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் கிளிக் பண்ணாலும் உங்களால் டெஸ்ட் எழுத முடியும். சரிங்களா, ஸோ அதுதான் நாளைக்கு அந்த டெஸ்ட் நம்ம லோட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் நம்ம எப்போயுமே டெஸ்ட்டை முன்னாடி லோட் பண்ணிடுவோம். ஆனால் அது லாக்காக இருக்கும், அந்த பர்டிகுலர் டேட்டில் ஆன் ஆயிரும், நீங்கள் எழுதலாம். சரிங்களா, இப்போ பாருங்கள், அந்த மேக்ஸ் டெஸ்ட்டை ஒரு சில பேர் மாணவர்கள் எழுதியிருக்காங்க, அவங்களோட மார்க்லாம் இங்கே வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களாகவே பார்த்துக்கலாம். பட் மற்றபடி அந்த என் டேட் வந்த முன்னாடி நம்மளும் ஒரு ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவோம். இங்கே இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா கான்ஸ்டியூஷனில் வராது, ஏன்னா கான்ஸ்டியூஷன் டெஸ்ட் ஒன்றும் ஆரம்பிக்கலன்றனால. சரிங்களா, இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ நம்ம அந்த சர்க்குலரில் நம்ம சொல்லியிருப்போம். இப்போ இங்கே பாருங்கள், அரசியலமைப்பு முழு தேர்வு ஒன்று பதிவேற்றப்பட்டுள்ளது. அந்த மாதிரி நம்ம டெஸ்ட்டு லோட் பண்ணோன்னே சொல்லிடுவோம், பதிவேற்றப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு முழு தேர்வு பதிவேற்றப்பட்டுள்ளது. எக்ஸாம் ஸ்டார்ட் டேட் 14th நவம்பர். லோட் பண்ணியாச்சு, ஆனால் எப்போ ஸ்டார்ட் ஆகும் 14th நவம்பர். இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் நம்ம சொல்லிடுவோம். ஸோ சர்க்குலர் இருந்தால் இந்த தான் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் வச்சு ஆரம்பிக்குது, என்ன எப்போ டெஸ்ட் லோட் ஆகுது அப்படின்னு சொல்லிடுவோம். ஒன்றில் அடுத்த வாரத்துக்கு டெஸ்ட்டை நாங்கள் இப்போயே லோட் பண்ணிட்டாலும் நாங்கள் சர்க்குலர் போட்டுருவோம். டெஸ்ட்டு லோட் ஆகிடுச்சு, ஆனால் இந்த டேட்டில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எழுதலாம். ஸோ எப்படின்னா, நிறைய மாணவர்கள் கேட்டாங்க, சார் 100 கொஸ்டின் கொடுத்தா நல்லாயிருக்கும், 2 டெஸ்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும்ட்டு. ஸோ கான்ஸ்டியூஷன் மட்டுமே 100 கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கேட்டிருக்கோம். நீங்கள் அந்த டெஸ்ட்டை எழுதுகிறப்பே உங்களுக்கு தெரியும், இந்த கொஸ்டின் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றது அந்த டெஸ்ட்டை எழுதுகிறப்ப தெரியும். சரிங்களா, ஸோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர்லாம் காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க, எங்களை இந்த ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, ஸோ இந்த இதில் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இந்த ஃப்ரீ பேட்ச் இருக்கு இல்லைங்களா, இந்த இது வந்து எவ்வளோ நாள் சார் வேலிடிட்டி அப்படின்னு இருக்குன்னா, உங்களோட லைஃப் டைம் ஒன்றும் இல்லை, எப்போ வரைக்கும் இந்த இதை நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃப்ரீ வெர்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரீ வெர்ஷன் எப்போயுமே உங்களுக்கு அவைலபிள் தான், ஃப்ரீ தான். சரிங்களா, ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதை கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டெஸ்ட்டு எல்லோரும் நல்லா படிங்க. டெஸ்ட் உங்களுக்காக ரெடியாக இருக்குது, 100 கொஸ்டின் தரமாக இருக்குது. அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க. நாளைக்கு இன்றைக்கி நைட் 12 மணிலேருந்து ஆரம்பிடும். உங்களுக்கு ஆரம்பிச்சுட்டு சொல்லியிருக்கேன், இங்கே பாருங்கள், இந்த சர்க்குலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்போ ஆரம்பிக்கும் எப்போ முடியும். 14th நவம்பர் ஆரம்பிக்கும், 16th நவம்பருக்குள்ளே நீங்கள் அந்த டெஸ்ட்டை எழுதி முடிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தங்க வேலைக்கு போகிறவங்க இருப்பீங்க, நிறைய பேர் இருப்பீங்க, உங்களுக்கு டைம் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ படிங்க, உட்காந்து திருப்பி ஒரு நல்லா ரிவைஸ் பண்ணுங்க, எழுதுங்க. சார் இப்போ நான் புதுசாக படிக்கிறேன் சார், இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு நான் படிக்கிறேன் டிஎன்பிசிக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்களும் எழுதி பாருங்கள். எழுதி பார்க்குறப்போ இதுதான் கொஸ்டின் ஸ்டாண்டர்ட், இதுதான் அப்படி இருக்கப்போ உங்களால் எவ்வளோ மார்க் எடுக்க முடியுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் திருப்பி போய் உட்காந்து படிங்க, ஃபுல்லாக படிச்சுட்டு திருப்பி அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த சப்ஜெக்ட் படித்து முடிச்ச முன்னாடி திருப்பி அதை எழுதலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேபிட்டில் ஒரு அனலைசிஸ் மாதிரி நீங்கள் அந்த இதை எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி படித்தவங்க இதை வந்து நல்லா ஒரு ஃபுல் எஃபர்ட் போட்டுட்டு எவ்வளோ மார்க் உங்களால் எடுக்க முடியுதுன்னு பாருங்கள். சரிங்களா, ஸோ ப்ரீவியஸ் இந்த கொஸ்டின் கேட்டதெல்லாம் நிறைய அனலைஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ எல்லோரும் இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் எழுதிட்டோம், ஏன்னா எவ்வளோக்கு அதிகமாக பேர் எழுதுகிறாங்களோ அதில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோம் அப்படின்றத நம்ம ஈஸியாக நம்ம இது பண்ண முடியும். சரிங்களா, ஸோ நாங்கள் இந்த டெஸ்ட்லேயும் கூட ஒவ்வொரு எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஸ்டின் எடுத்துருக்கோன்றதை கூட நம்ம அனலைஸ் மாதிரி சொல்லுவோம். சரிங்களா, ஸோ படிக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ டு ஆல்.